தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்துக்களுடைய வேதங்களிலும் குறிப்பாக அவர்கள் பயன்படுத்துகின்ற மந்திரங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாக இருக்கிறார் என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். குறிப்பாக இன்னைக்கு நான் எதில் இருந்து அப்படின்னு சொன்னால், பிருகுதர்ணிய உபநிஷத்திலிருந்து வருகிற மந்திரத்தில் இருந்து தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், அசத்தோமா சக்தமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யுமா அமிர்தம் கமய. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், சத்தியம் இல்லாத இடத்துல இருந்து சத்தியத்திலையும், அதே போல் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கும், அதே போல் மரணத்திலிருந்து ஜீவனுக்கும் வழி நடத்தும் அப்படின்றது அர்த்தம். இந்த மூன்றும் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும்தாங்க இருக்குது. ஆமாங்க, யோவான் 14:6 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்றத சொல்லி முடிச்சிட்டாங்க. அதான் அவர்கிட்ட தான் சத்தியம் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அவர்கிட்ட தான் ஜீவன் இருக்குது, அவர்கிட்ட தான் வழி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த விஷயங்களை இந்துக்களுடைய உபநிஷத்துலையா இருக்கட்டும், ஸ்லோகங்களையா இருக்கட்டும், சரி, எல்லாவற்றிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வித்தியாசமான முறையில், அதை எப்படி சொல்லலை, அவங்க தெரியாதனமாக அதை சொல்லலாம். ஆனால் அதில் கூட தேவனுடைய மகிமை செயல்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம எளிமையாக புரிந்து கொள்ள முடிகிறது. அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்களாகிய நம்ம வந்துட்டு யோசிப்போம், என்ன இவங்க ஏதோ மந்திரங்களை சொல்கிறாங்கன்னு. ஆனால் அநேக மந்திரங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த மந்திரங்கள் எல்லாமே, இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். சரி, இதை நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால், பயன்படுத்துவதனால எந்த தவறும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஹிந்தி பைபிளில் பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரன் தான் இருக்கும். இயேசு இருக்கிற இடத்துல, தெய்வன் இருக்கிற இடத்துலையும் அப்படி தான் இருக்கும். அதுக்காக அதை நம்ம பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. அது மொழிகளில் உள்ள சிறப்பம்சங்கள் என்பதை நம்ம பார்த்து புரிந்து கொள்ளணும். சரி, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் அதிகமான வீடியோஸ் தேவை அப்படின்னு சொன்னால், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை நீங்கள் கமெண்ட்லையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுடைய இந்து சகோதர சகோதரிகளுக்கும், இல்லை இந்து சகோதர சகோதரிகளை தப்பாக நினச்சிட்டு இருக்க கிறிஸ்தவர்களுக்கும் இதை பற்றி சொல்லி அனுப்புங்க. இதை பற்றி அவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கட்டும். தேங்க்யூ.